ஹாய் நண்பா. சினிடா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ பார்த்துருக்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, வனகான் பாலா அவர்கள் டைரக்ஷனில் அருண் விஜய் அவர்கள் நடிச்சிருக்க படம் தான் அந்த வனகான். ஆல்ரெடி டீசர் ஃபஸ்ட் லுக்கில் விட்டுருந்தாங்க அருண் விஜய் அவர்கள். அதில் பார்த்தப்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் டீசரை பொறுத்த வரைக்கும். அதை தொடர்ந்து இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ட்ரெய்லரில் நான் பார்த்த ஒரு சில இதை தான் சொல்ல போகிறேன். அதுலேயும் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருண் விஜய் இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக ஒரு இடத்துல கூட பேசலை. அது என்னன்னு தெரியல, கேரக்டரைசேஷனு அப்படியா இல்லை இந்த நம்ம தெரியக்கூடாதுன்னுக்காக ஏதோ கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. அவர் ஒரு இடத்துல கூட பேசவே இல்லை. அதிகமான போர்ஷன் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இந்த படம் ஃபுல்லாக எடுத்திருக்காகவும், மேலும் அவர் ஜெயிலில் ஏதோ அரெஸ்ட் ஆகிருக்கிற மாதிரியாகவும் அந்த படத்தில் ஏதோ அதை மெயினாக காட்டியிருக்காங்க. மேலும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். வாழை படத்தில் எப்படிலாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குமோ அதெல்லாம் எப்படி இருக்குமோ பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல அவங்க சிஸ்டராக கேரக்டர் பண்ணிக்கவங்க, நிறைய இடத்துல கொஞ்சம் அந்த அழுகுற மாதிரி நிறையா இருக்குது. மேபி இவங்க 2 பேருக்கும் ஏதாச்சும் நடந்து தப்பான இதில் கூட ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி கூட மேபி இருந்திருக்கலாம். ஜிவி பிரகாஷ் மியூசிக்கை பற்றி சொல்லணுன்னா, அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ட்ரெய்லர் இன்னும் கொஞ்சம் நிறையா கட்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் மெயினாக சமுத்திரக்கனி, மிஸ்கின் அவர்கள் இல்லை முக்கியமான ரோல் பண்ணராவோ